ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, காரசாரமான முறுமுறு முறுக்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலையை அரைச்சி சுட்டிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறுக்கு டேஸ்ட் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கடைகளில் கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா நீங்களே விடவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் வேர்க்கடலை அரைச்சி சுட்ட முறுக்கு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த முறுக்குக்கு மாவை வறுக்கவே போகிறதில்ல. நம்ம அப்படியே யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். செய்கிற முறையும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி முறுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் 100 கிராம் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். மினிமம் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஊறி போய் நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் வரும். நான் நைட்டே இதை ஊற வச்சுட்டு மறுநாள் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் உடனே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்து கூட நீங்கள் மிக்சியில் கூட பேஸ்ட் பண்ணி கூட போடலாம். நான் எங்கள் வீட்டில் இருந்ததுனால காஞ்ச வேர்க்கடலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் இதை 8 ஹவர்ஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சனால தான் நமக்கு செய்கிறது கரெக்டாகவும் இருக்கும். முதல் நாள் நைட்டு நான் ஊற வச்சு மார்னிங் நான் எடுத்து காமிக்கிறேன். பருப்பு எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் நமக்கு மிக்சியில் அரைச்செடுக்கும் கரெக்டாக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு ஊறாமல் இருந்தாலும் நமக்கு பருப்பு அந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகாது. அதனால் எவ்வளோ நல்லா ஊற வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா பருப்பை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரைச்செடுக்க கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சியை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது தான் நமக்கு அந்த வேர்க்கடலை நல்லா பருப்பு இல்லாமல் மிக்ஸ் ஆகி நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் நமக்கு குறன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் பண்ண மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்ல பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நமக்கு சீக்கிரமும் நமக்கு அந்த வேர்க்கடலை எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சரிசி மாவில் தான் நான் முறுக்கு சுட்டு காமிக்க போகிறேன். நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். வீட்டிலையே அரிசியாக வாங்கிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பச்சரிசி மாவு தான் இது. இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இல்லைனா கடைகளில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பச்சரிசி மாவு விற்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முறுக்கு மாவு கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இந்த மாவை நான் வறுக்க போகிறதில்ல, அப்படியே நம்ம யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஜலிக்க மட்டும் தான் நான் செய்ய போகிறேன். ஜலிக்காமலும் செய்யலாம். பட் முறுக்கு கொஞ்சம் வெடிக்கிற பயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜலிச்சு செய்யுங்க. இல்லை டேரெக்டாக கூட செஞ்சுக்கலாம். நான் முறுக்கை ஜலிச்சு தான் நான் சேர்க்குறேன். மாவு ஜல்லடையில் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கும் போது நமக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும். அந்த வேஸ்டேஜுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுக்கிறோம். இதை நம்ம அப்படியே சேர்த்து நம்ம செய்யும் போது முறுக்கு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பயத்துக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுக்கிறோம். உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம், ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்குது, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஜலிச்ச மாவை மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வறுத்து சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம். நான் வறுக்காமல் தான் நம்ம அப்படியே நான் மாவு ஆட் பண்ணுறேன். ஜலிச்சு மாவு எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் காரசாரமாக இருக்கிற முறுக்கு சாப்பிடும்போது ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக நான் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட வேணா கூட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தான் சேர்க்கணும் இல்லை, நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம வேர்க்கடலை ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சிருந்தோம் பாருங்கள், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் பட்டர் ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டர் தான் ஹீட் பண்ணி சேர்க்கணும் இல்லை, ஆயில் கூட ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சேர்க்கும் போது நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் நல்லா கரையிற மாதிரி இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் பட்டர் சேர்த்துருக்கேன்.
சப்போஸ் நீங்கள் வந்து ஆயில் கூட ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லிங் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயிலோ பட்டரோ எது சேர்க்கறதுனாலும் ஹீட் பண்ணி தான் சேர்க்கணும். டைரெக்டாக சேர்க்கவே கூடாது. இந்த பட்டரை வந்து ஓவர் ஹீட் பண்ணவும் கூடாது. நம்ம போட்டிருக்க பட்டர் வந்து இந்த ஹீட்டில் லைட்டாக மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்பவும் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது கீ ஆகிடும். ஸோ அதனால் பட்டரை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. உடனே சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சேர்க்கவும் கூடாது. நம்ம அந்த மாவில் வந்து சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் நமக்கு அந்த எல்லா முறுக்குமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு எல்லாத்தையுமே. ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா மாவுமே நமக்கு அந்த முறுக்கு போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா பொருளையுமே அளவாக பார்த்து கரெக்டாக சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம சேர்த்துட்டாலும் திரும்பி நம்ம மாவு போடும்போது நமக்கு அந்த பட்டர் எல்லாமே திரும்ப நம்ம ஆட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால சேர்க்கும் போதே தண்ணி வந்து பார்த்து அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சா நமக்கு கரெக்டாக வரும் மாவோட கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து முறுக்கு குழவியில் போட்டு நம்ம முறுக்கை வந்து பிழியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மாவை வந்து கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாகவும் இருக்கும். இந்த முறுக்கு மாவில் நம்ம வந்து பொரிகடலை சேர்க்கல, அதேமாதிரி உளுந்து பவுட்ரு எதுவுமே சேர்க்கவே இல்லை. வீட்டில் இருக்கிற அரிசி மாவு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை அரைச்சி சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வேர்க்கடலை நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு அது சாப்பிடும்போது நமக்கு அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். முக்கியமாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து விரலால் வந்து மாவை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கான்னு. சாஃப்டாக இருந்துச்சுன்னா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்குழவியில் போட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லிங் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நமக்கு ஆயில் ஸ்மெல்லிங் இல்லாமல் இருக்கும். அதிகமாக நம்ம குவான்டிட்டி சாப்பிட்லாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முறுக்குழவியில் போட்டு முறுக்குல மாவு புளிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ மாவு எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த முறுக்கு அச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7, 8 கிட்ட கொடுப்பாங்க. நான் அதில் வந்து ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அச்சு எடுத்துக்கிறேன். இதில் தான் வந்து முறுக்கு போடணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த அச்சு தான் யூஸ் பண்ணி முறுக்கு உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். எல்லாத்தையுமே நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 வாசி மட்டும் மாவு வந்து உருண்டையாக எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம முறுக்கலவையில் வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். மீதி இருக்கிற மாவு வந்து நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சாலுமே நமக்கு வந்து மாவு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகும்போது லைட்டாக தண்ணி தெளித்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி முறுக்கலவையில் வந்து சேர்த்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். நமக்கு சாஃப்டாக இருக்கும், பிழியறதுக்கு கஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி மாவு வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்கான்னு. மீதி இருக்கிற மாவை தட்டு போட்டு மறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். முன்னாடியே நம்ம வந்து எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து கரண்டியை லைட்டாக விட்டு எடுத்துட்டு அப்படியே மேலாப்பில் நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு அப்படியே ஆயிலில் போடும்போது கரண்டி வந்து ஒட்டாமல் வரும். பிளேட்லேயும் நான் உங்களுக்கு அதேமாதிரி பண்ணி காமிக்கிறேன். பிளேட்லேயே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்ருங்க. எதில் வேணாலும் பண்ணலாம். நமக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கரண்டியோ இல்லை தட்டோ எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2மே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பெரிய பேனாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம அதிகமான முறுக்கு போட்டு வேக வைக்கிறதும் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுக்க போகிறோம் நம்ம. அதே மாதிரி முறுக்கு வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. நமக்கு வெளியில் பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும், கலரும் மாறி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து வேகவே வேகாது. ஸ்டோர் பண்ணாலுமே நமக்கு சீக்கிரம் முறுக்கு வந்து நமுத்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்லோலே வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கணும். முறுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டியை வந்து லைட்டாக வந்து முறுக்கு வந்து ஒன் சைட் குக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி முறுக்கு நம்ம போடும்போது அடியில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு முறுக்கு எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து மிதங்கு மேலே வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். வெந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம இதே மாதிரி தான் முறுக்கு சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வேர்க்கடலைய அரைச்சு சுட்ட முறுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கேயுமே சாப்பிட்டுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் வேர்க்கடலையை அரைச்சி சுட்ட முறுக்கு எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 1/2 கிலோ மாவில் கிட்டத்தட்ட நிறைய முறுக்கு கிடச்சிருக்குது. பொரிகடலை அந்த மாதிரி நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. நம்ம எந்த பருப்புமே போடவே இல்லை. அந்த முறுக்கோட கிறிஸ்பினஸ் பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கும். நான் முறுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடையில் முறுக்கு வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த முறுக்கோட கிறிஸ்பினஸ் பார்த்தீங்கன்னா அசந்தே போயிடுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.